ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து மிளகு பொரிய வறுக்கணும். 20 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 முந்திரி பருப்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா, 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். கடைசியா 1/4 மூடி தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்சியில போட்டுக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், கொஞ்சமா உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி செக் பண்ணிட்டு காம்போட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில கத்திரிக்காயை நல்லா வதக்கிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், வரமிளகா, கறிவேப்பிலை, ஒரு கை சின்ன வெங்காயம், கொஞ்சமா பூண்டு பல்லையும் சேர்த்து வதக்கிட்டு நாம அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளிக்கரைசல் தண்ணியை ஊத்திருக்கேன். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும், அதிகமா தண்ணி ஊத்திடாதீங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்தாலே போதும், குழம்பு ரெடி. சுட்ட அப்பளத்தோட சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்